பாரத பிரதமருக்கு எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எனது சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி துபாய்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் துபாயில் இருக்காப்புல பதுங்க குழியில் வச்சுருக்காங்க. தயவுசெய்து எல்லாரையும் பத்திரமா மீட்டு கொடுங்க. அதே மாதிரி என் சகோதரனையும் மீட்டு கொடுங்க. புரியுதுங்களா? கண்டனம் என்பது ஈரானை பொறுத்தவரை அவன் மனிதநேயற்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு வக்காலத்து வாங்குற எவனாக இருந்தாலும் யாரா நீ அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன் நான். ஏன்னா அவன் தாக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகள். என்ன தான் அமெரிக்காக்காரன் வந்து அங்கே இராணுவ தடவாளத்தை வச்சுருந்தாலும் அது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் வச்சுருக்கிறான். புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரான் மனிதனையற்ற ஒரு மிருகத்துக்கு சமமான ஒருவனுக்காக இங்கே எல்லாம் வாய்கிழிய கத்திட்டு கிடக்கிறாங்க. இது நியாயமற்ற செயல். நல்லபடியாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த தமிழர்களும் எந்தெந்த அரபி நாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஈரானுடைய அந்த தாக்குதலிலிருந்து பத்திரமாக மீட்டு தர வேண்டும் பாரத பிரதமர் அவர்கள். என் சகோதரனுக்காக மட்டுமே இந்த காணொளி கிடையாது. எல்லாருமே இருப்பவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான். சரியா? ஆனால் ஈரான் வந்து இன துரோகி, இஸ்லாமியர்களின் இன துரோகி. ஈரானுடைய அந்த ஒட்டுமொத்த நாடும் இஸ்லாமியர்களுடைய இன துரோகி. அவனுக்காக இங்கே கச்சை கட்டிக்கிட்டு அவன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுற அலப்பறை இருக்குல்ல, அப்போ உங்களெல்லாம் யார் ராணின்னு தான் கேட்க முடியும். என்ன நீ எவ்வளோ நாளும் தப்பாக பேசிட்டு போ. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நேர்மையாக நடந்துக்க கற்றுங்க. ஏடா இங்கேருந்து வங்கதேசத்தில் இஸ்லாமியர்கள் இல்லையா? ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்கள் இல்லையா? பாகிஸ்தான்காரன் ஆப்கானிஸ்தான்காரன் அடிக்கிறான். இஸ்லாமிய நாடுகளையே அடிக்கிறானுங்க. ஈரான்காரன் என்ன பண்ணுறான்? அவனால் தெம்பு திராணி இருந்துச்சுன்னா அமெரிக்கா கிட்டேயும் இஸ்ரேல் கிட்டையும் போய் மோதட்டும். அதை விட்டுட்டு அரபி நாடுகள் மேலே தாக்குதல் நடக்கிற பொட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு இங்கே வக்காலத்துக்கு வாங்கிட்டு கிடக்குறீங்க. பொட்டை ஈரானு பொட்டை பையன் மாதிரி அரபி நாடுகளை வந்து தாக்கிக்கிட்டு கிடக்கிறான். கேவலமானவன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க. அங்கே வாழ்கிறவங்களாம் யார்ரா? ஏன் மக்கள்டா. இங்கே தமிழ்நாட்டில் வாழ முடியாமல் அங்கே போய் ஏதோ கண்ணுக்கு மறைவான ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி புழைக்கலாம் அப்படின்னு போனவங்கள போயிட்டு அவன் போய் தாக்குறானே, அவனுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இங்கேருந்து நேராக போயிட்டீங்க ட்ரம்ப்புக்கிட்ட, அமெரிக்காவுக்கிட்ட போயிட்டு அமெரிக்கா ஒழிக, தியாகி செத்துட்டான், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஈரான் அதிபர் செத்துட்டான் அப்படின்றீங்களே. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? ஒரு கர்மாந்திர அளவும் கிடையாது. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி தாண்டா கேட்க முடியும். நல்ல புரிதல் உள்ள மனிதர்கள் தயவு செய்து தமிழகத்தில் வாழ்கின்ற நீ எந்த மதமாக இரு, எந்த சாதியாக இரு, எந்த இனமாக இரு, யாரானாலும் இரு, ஈரான் பண்ணுற விஷயம் மிக மனித குலத்திற்கு விரோதமான செயலை ஈரான் செய்கின்றான். இதை ஒத்துக்காத எவனுமே மனுஷனே கிடையாது. புரியுதா? ஈரான் பண்ணுறது மனித குலத்திற்கு எதிரான ஒரு விஷயம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறான் ஈரான் மேலேன்னா அவன் நாட்டாடியா? அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்பாவி மக்கள், எத்தனை மக்கள், இந்தியா மக்கள் அங்கே போய் புடைக்கிறாங்க தெரியுமா? அந்த நாட்டை போய் சீர்குலைச்சிட்டு கிடக்கிற அவள் இஸ்லாமிய நாடு கிடையாதா? துபாய் இஸ்லாமிய நாடு கிடையாது. சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடு கிடையாது. கத்தார் இஸ்லாமிய நாடு கிடையாது. பஹ்ரைன் இஸ்லாமிய நாடு கிடையாது. ஈரானுடைய ஆணவம் உலக வரைபடத்திலிருந்து ஈரான் என்ற ஒரு அந்த சொல்லாடலே இல்லாமல் அழிச்சிருங்க. அடித்தாதான் சந்தோஷமாக இருக்கும். சவுதி அமைதி காப்பது எதற்குன்னு தெரியல. அவன் அந்த இஸ்லாத்துக்கு மதித்து எச்சரிக்கை மட்டும் கொடுத்துட்டு கிடக்கிறான். சவுதி திருப்பி அடித்தான்னா ஈரான் ஒரே ஒரு ராத்திரி தாங்காது. சவுதி அரேபியா திருப்பி அடித்தா ஒரே ஒரு ராத்திரி தாங்காது ஈரான். இங்கே என்னடான்னா தமிழ்நாட்டில் ஈரானுடைய அதிபருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் ஈரான் அதிபர்ன்ற மாதிரியே போராட்டம் பண்ணிட்டு கிடக்குறீங்க. நீங்கள்லாம் உண்மையிலுமே மனுஷ ஜென்மங்களாக இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது தோரணையில் இருக்கீங்களான்னு தெரியல. ஒரு கோரிக்கை வைக்கிறியா, ஒரு போராட்டம் வைக்கிறியா, இந்திய திருநாட்டு மக்களை மீட்டு கொடு அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தினா வரவேற்பேன், உங்களை எல்லாம் வாழ்த்துவேன், உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவோண்டா. அதை விட்டுட்டீங்க. அதிபர் படத்தை வச்சுக்கிட்டு, ஈரான் அதிபர் படத்தை வச்சுக்கிட்டு அவன் என்னவோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி என்னடா அவங்க அலப்பறீங்க? இது என்னதான்டா அவங்க பிரச்சனை?
என் நாட்டு மக்களை பற்றி யோசிங்க, என் நாட்டு பிரச்சனையை பற்றி யோசிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு சோறு இல்லை இன்னும். அதுக்காக தான் நீங்கள் இலவசமாக காலை உணவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு போட்டு கிடக்குறீங்க. இன்னும் பிச்சைக்கார நாடாக தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு புரிதலுமே கிடையாது. அது அந்த ஈரானுடைய அதிபர் போட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அலப்பற என்னடா, எங்கடா போகுது? நீங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணீங்களே, என் நாட்டு மக்களை மீட்டு கொண்டு வா பிரதமரே அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு நாடு இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளையும் அழிக்க துணிந்து விட்டான். அவனை நீ இஸ்லாமியர்னு சொல்கிற, இங்கே அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவனா கேவலமாக பேசுகிற, கொச்சையாக பேசுகிற. ஒரு புரிதல் இல்லாத ஒரு மாநிலமா நீங்கள்? மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களா நீங்கள்? உங்களுக்கு புரிதலே கிடையாதா? நீ என்னன்னாலும் பேசிட்டு போடா. நான் கேட்பது, ஈரானை சப்போர்ட் பண்ணுற எவனா இருந்தாலும் யாரா நீன்னு தான் கேட்பேன் நான். புரியுதா? வாழ்றது இங்கே, விசுவாசத்தை ஈரானில் போய் காட்டுவியா? போங்கடாங்க அரமெண்டலுங்களா.